Hi and hello guys, welcome to my YouTube channel Fun with Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது English Class 8 Supplementary It So Happened லேந்து Lesson 1 How the Camel Got His Hump பார்க்க போறோம். In the beginning, when the world was new and the animals were just beginning to work for man, there was a camel and he lived in the middle of a howling desert because he did not want to work. உலகம் அப்பதான் ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சான். அதோட அப்போ எல்லா மிருகங்களும் மனுஷங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சான். அப்போ அந்த நேரத்துல ஒரு கேமல் இருந்துச்சான். அந்த கேமல் வந்து ஹவுலிங் டெசர்ட்டோட நடுவில் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் ஏன் அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லையா. அது வந்து அங்கே இருக்க குச்சி முள்ளு செடி சாப்பிட்டு இருந்துச்சான். And when anybody spoke to him, he said hump, just hump and no more. யாராவது வந்து அதுகிட்ட பேசினாங்கன்னா ஹம்ப் மட்டும் தான் சொன்னானா, வேற எதுவுமே சொல்ல ஹம்ப் மட்டும் தான் சொன்னான். Presently the horse came to him on a Monday morning with a saddle on his back. இப்போ ஒரு மண்டே மார்னிங் காலையில நேரத்துல ஒரு குதிரை வருது. அந்த குதிரையோட பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேடல் இருக்குது. இப்போ இந்த குதிரை வந்து கேமல் கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமல், ஓ கேமல், கம் அண்ட் ட்ராட் லைக் ரெஸ்ட் ஆஃப் அஸ். கேமல், நீயும் எங்களை மாதிரி மனுஷங்களுக்காக வந்து வேலை பாரு, மனுஷங்களுக்காக அதாவது அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அந்த கேமல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப். எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி எப்போதுமே யார்கிட்ட வந்து என்ன பேசினா ஹம்ப்னு சொல்லுமோ அதே மாதிரி இப்போ இந்த ஹார்ஸ் பேசினதுக்கும் இந்த ஹம்ப்னு மட்டும் சொல்லுது. இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஹார்ஸ் வந்து போய் மனுஷன் கிட்ட சொல்றான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்போ அடுத்ததா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வருதான். The dog came to him with a stick in his mouth. அந்த நாயோட வாயில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இருந்துச்சான். இப்போ அந்த நாய் வந்து இந்த கேமல் கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமல், ஓ கேமல், கம் அண்ட் ஃபெச் அண்ட் கேரி லைக் ரெஸ்ட் ஆஃப் அஸ். கேமல், நீ எங்களை மாதிரி மனுஷங்களுக்காக தூக்கிட்டு வர, கொண்டு வர, எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணு எங்களை மாதிரி அப்படின்னு வந்து கூப்பிடுது. இதுக்கு அந்த கேமல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அதுக்கிட்ட என்ன பேசினாலும் ஹம்ப் மட்டும் சொன்ன மாதிரி இப்போ அந்த நாய்க்கிட்டையும் ஹம்ப் மட்டும் சொல்லுது. இதை கேட்டக்கப்புறம் தி டாக் வெண்ட் அண்ட் டோல் தி மேன். இதை கேட்டக்கப்புறம் அந்த நாய் போய் அந்த மனுஷன் கிட்ட சொல்லுது என்ன நடந்துச்சுன்னு. Presently the ox came to him with a yoke on his neck and said, Camel, oh camel, come and plow like rest of us அப்படின்னு கூப்பிடுது. இப்போ அந்த ஆக்ஸ் வந்து அதோட கழுத்துல யோக் இருக்குது. யோக்குங்கிறது உழுவுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல். அந்த மாதிரி ஒரு டூலை வச்சுட்டு இந்த ஆக்ஸ் வந்து இந்த கேமல் கூப்பிட்டு, கேமல், நீ எங்களை மாதிரி மனுஷங்களோட நிலத்தை உழுவுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு எங்களை மாதிரின்னு கூப்பிடுது. இதுக்கு அந்த கேமல் என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப். யார் வந்து அதுக்கிட்ட என்ன பேசினாலும் ஹம்ப்னு சொல்ற மாதிரி இப்போ அந்த கேமல் வந்து அதுக்கிட்ட அந்த ஆக்ஸ் வந்து அந்த கேமல் கிட்ட பேசினதுக்கும் இந்த ஹம்ப்னு தான் சொல்லுது. இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஸும் போய் அந்த மனுஷன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது என்ன நடந்துச்சு. At the end of the day, the man called the horse, the dog, and the ox together and said, "Three, oh three, I am very sorry for you, but that hump thing in the desert can't work, or he would have been here by now. So I am going to leave him alone, and you must work double time to make up for it." இப்போ இவங்க 3 பேரும் என்ன நடந்துச்சுன்னு போய் சொன்னதுக்கப்புறம் இந்த மேன் வந்து இந்த 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றான், எனக்கு உங்க 3 பேரை பார்த்தா பாவமா இருக்குது, ஆனாலும் அந்த ஹம்ப்னு சொல்லிட்டு இருக்க அந்த மிருகம் வந்து வேலை பார்க்காது, இல்லைன்னா அது இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கும், அதனால நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலாக நீங்க 3 பேர் தான் உங்க வேலையை விட டபுள் டைமா அதை விட வேலை பண்ணணும் அந்த மிருகத்துக்கு பதிலான்னு சொல்றான். That made the 3 very angry and held a panchayat on the edge of the desert. And the camel came chewing the cud and laughed at them. Then he said hump and went away.
இப்போ அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த 3 மிருகங்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால இந்த 3 பேரும் ஒரு பஞ்சாயத்து வைக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டெசர்ட்டோட எட்ஜ்ல கடைசியில வைக்குது. இங்க அந்த கேமல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து அவங்கள பார்த்து சிரிக்குது. அதோட என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஹம்ப். யார் இருந்தா அதுக்கு என்ன பேசினாலும் ஹம்ப்னு சொல்ற மாதிரி இப்போ அந்த ஹம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. Presently there came along the Djinn, who was in charge of all deserts, rolling in a cloud of dust. இப்போ அந்த கேமல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு டிஜின், அதாவது ஜீனி ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜீனி தான் எல்லா டெசர்ட்க்கும் பொறுப்பு. He was in charge of all deserts. அவனை சுத்தி ஒரு மேகமூட்டமா இருந்துச்சு. அந்த மேகமூட்டம் ஃபுல்லா தூசியா இருந்துச்சு. The digit of all deserts, said the horse. Is it right for anyone to be idle? Certainly not, said the digit. இப்போ அந்த ஹார்ஸ் வந்து இந்த ஜீனி ஒரு ரெஸ்பெக்டோட சொல்லுது. Digit of all desert, is it right for anyone to be idle? யாராவது சோம்பேறித்தனமா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து அந்த ஜீனி வந்து ரிப்ளை பண்றான், certainly not, கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த ஹார்ஸ் வந்து சொல்றான், well, there's a thing in the middle of your desert with long neck and long legs, and he hasn't done a stroke of work since Monday morning. He won't trot அப்படின்னு இந்த ஹார்ஸ் வந்து இந்த ஜீனி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. இப்போ என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கு உன்னோட டெசர்ட்டுக்கு நடுவுல, அதுக்கு வந்து பெரிய காலு பெரிய கழுத்துலாம் இருக்குது. ஆனா அது வந்து மண்டே காலையில நேரத்துல இருந்து ஒரு வேலை பண்ணல. அவன் வந்து மனுஷங்களுக்காக வேலை பண்ண மாட்டானா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. இதுக்கு அந்த டிஜின் சொல்றான், "Phew," said the Djinn whistling. "That's my camel. What does he say about it?" அப்படின்னு கேக்குறான். என்னன்னு கேக்குறான், இந்த மாதிரி, ஆமா அது ஏன் கேமல் தான், அது என்ன பண்ணுது, அது என்ன சொல்லுது அதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இப்போ அந்த ஆக்ஸ் ரிப்ளை பண்ணுது. He says hump and he won't blow, said the ox. இந்த ஆக்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வெறும் ஹம்ப் மட்டும்தான் சொல்லுது. அதோட அது வந்து நிலத்தை உழுவாதான், வந்து ஹெல்ப்பும் பண்ணாதான் அப்படின்னு திருப்பி இந்த ஜீனி கிட்ட ரிப்ளை பண்ணுது. இதுக்கு அந்த ஜீனி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வெரி குட், I'll hump him if you kindly wait a minute அப்படின்னு சொல்றான். நான் வந்து அவனுக்கு நல்லா அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரேன், அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இந்த ஜீனி. The Djinn rolled himself in his dust cloak and took a walk across the desert and found the camel looking at his own reflection in a pool of water. இது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் இந்த ஜீனி வந்து அப்படியே இந்த டெசர்ட்டை சுத்தி அப்படியே நடந்து ஒரு வாக் போயிட்டு இருக்கும் போது அப்ப இந்த கேமலை பார்த்தான். அப்ப அந்த கேமல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதோட சொந்த நிலையிலேயே தண்ணியில பார்த்துட்டு இருந்துச்சு. My friend, said the Djinn, what's this? Here are we doing no work அப்படின்னு சொல்றான். இந்த ஜீனி வந்து இந்த கேமல் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீ எந்த வேலையும் பண்ணலன்னு அப்படின்னு சொல்றான். The Djinn sat down with his chin in his hand while the camel looked at his own reflection in the pool of water. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜீனி வந்து உட்காந்து அவனோட கைய தூக்கி அவனோட கண்ணத்துல வச்சு யோசிச்சுட்டு இருந்தான், அந்த கேமல் தான் ரிப்ளை பண்ணுவான். ஆனா இன்னும் அந்த கேமல் வந்து அந்த பூல் ஆஃப் வாட்டர்ல அந்த தண்ணியில அதோட சொந்த நிழலையே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டிஜின் சொல்றான், you have given the 3 extra work ever since Monday morning on account of your idleness, said the Djinn. அந்த டிஜின் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ அந்த 3 பேருக்கும் எக்ஸ்ட்ராவா வேலை கொடுத்துருக்க, அவங்களோட வேலையை தவிர
ஒன்னா ஏன்னு கேட்டேன்னா உன்னோட சோம்பேறித்தனத்தினால தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்திருக்கு மண்டே காலையில இருந்து அப்படின்னு சொல்றான். இதுக்கும் இது சொன்னக்கு அப்புறமும் அந்த ஜீனி வந்து திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட கையை தூக்கி அவனோட சின்ல வச்சுக்கிட்டு, "Hum," said the camel. "I shouldn't say that again if I were you," said the pigeon. "You might say it once too often. I want you to work." இப்போ இது சொன்னக்கு அப்புறம் அந்த கேமல் ஒரு வழியா சொல்லி ரிப்ளை கொடுக்குது, ஹம்ப் அப்படின்னு சொல்லுது, எப்பதான் சொல்ற மாதிரி. இப்போ அந்த டிஜின் வந்து அந்த ஜீனி வந்து வார்னிங் கொடுக்குறான். இது நான் ஒன்ன மாதிரி இருந்தேன்னா நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். You might have say it once too often. நீ அதே ரொம்ப இதுவா சொல்லிட்ட, ரொம்ப நேரமா சொல்லிட்ட. I want you to work. நான் இப்போ எனக்கு வந்து நீ வேலை பார்க்கணும், மனுஷங்களுக்காக வேலை பார்க்க போ அப்படின்னு சொல்றான். And the camel said hump again, but no sooner had he said than he saw his back that he was so proud of, puffing and puffing into great big hump. இப்போ இது சொன்னக்கு அப்புறமோ இவ்வளவு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமோ இந்த ஜீனி வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமோ அந்த கேமல் திருப்பி ஹம்ப் அப்படின்னு சொன்னான். இது சொன்ன அடுத்த நிமிஷமே no sooner had he said he saw his back that he was proud of. அவனோட முதுக பத்தி அவன் ரொம்ப பெருமையா நான் நினைச்சிட்டு இருக்கும் போது அவனோட முதுகு வந்து பஃபிங் அப்படியே பெருசாயிட்டே போச்சு. கடைசியில அது ஒரு பெரிய ஹம்பா வந்து நின்னுச்சு. "Do you see that?" said the pigeon. "That's a very own hump that you brought upon your very own self by not working. Today is Thursday and you have done no work since Monday when the work began. Now you are going to work." இப்போ இதுக்கு அந்த டிஜின் சொல்றான், இப்போ நீ பாக்குறல இப்போ முதுகுல ஹம்ப்னு உன்னோட சொந்த ஹம்பே வந்துருச்சு நீ கேட்டதுனால, நீ ஒர்க் பண்ணாதனால. இன்னைக்கு தேர்ஸ்டே, நீ மண்டேல இருந்து ஒரு வேலையும் பண்ணல. எப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து நீ எந்த வேலையும் பண்ணல. இப்போ நீ போய் வேலை பார்க்க போற அப்படின்னு இந்த ஜீனி சொல்றான். "How can I?" said the camel, "with this hump on my back." அப்படின்னு இப்போ இந்த கேமல் வந்து இந்த ஜீனி கிட்ட கேக்குறான், என்னால எப்படி வேலை செய்ய முடியும் இந்த ஹம்பை முதுகுல வச்சுக்கிட்டு அப்படிங்கிற. "That has a purpose," said the pigeon. "All because you missed those 3 days. You will be able to work now for 3 days without eating, because you can live on your hump. And don't you ever say I never did anything for you. Come out of the desert, go to the tree and behave." இப்போ அதுக்கு அந்த டிஜின் வந்து ரிப்ளை பண்றா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ வந்து ஸ்டார்டிங்ல அந்த 3 நாள் வேலை செய்யறதுனால இப்போ உன்னால 3 நாள் சாப்பிடாம வேலை செய்ய முடியும். ஏன்னா உன் ஹம்ப் பாத்துக்கும் அப்படின்னு சொல்றான். அதோட நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிடாத. இப்போ நீ வந்து இந்த டெசர்ட் விட்டு வெளியே போய் அந்த 3 பேர் கூட சேர்ந்து வேலை பண்ண, ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். And the camel went away to join the tree. சரி இதை கேட்டக்கு அப்புறம் அந்த கேமலும் போய் அந்த 3 பேர் கூட சேர்ந்து வேலை பார்க்க போயிடுச்சு. And from that day to this day, camel always wears a hump. But he has never yet caught up the 3 days that he had missed at the beginning of world, and he never yet learned how to behave. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கேமலோட முதுகுலயும் ஒரு ஹம்ப் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகம் ஆரம்பிக்கும் போது அந்த 3 நாள் மிஸ் பண்ணான்ல வேலை செய்யாம, அந்த 3 நாள் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த அளவுக்கு அவன் வேலை செய்யல. அதோட அவன் இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும்னு அவன் கத்துக்கவே இல்லை. இந்த கதை யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னா ருட்யார்ட் கிப்லிங். தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. தேங்க்யூ.